Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ReGrain பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம செலவுட்ல இருந்து ரெண்டரை எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும், இல்ல நீங்க நியூக்ளியர் கம்ப்ளீட்டா வர்க் பண்ணதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி ஃபைல்ஸ்க்குலாம் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கிரெயின் வந்து அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. சோ இன்னைக்கு வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ கிரெயின் போகிறதே வந்து ரெண்டு விதமான கான்செப்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு கீ பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ சிலோட் வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸ் ரெண்டரை போட்டோம் தான் சொன்னோம்ல. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக் ரெண்டர்னு என்னன்னு தெரியலனா, இப்போ இண்டிவிஜுவலாக பெயின் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் எப்படி ரெண்டரை போடுறது, அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியலனா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் சிலோட்லேயும் வந்து நான் ரெண்டரை போட்டிருக்கேன், ஃபோட்டோஷாப்லேயும் ஸ்ட்ரோக்ஸ் ரெண்டரை மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா, அதோட அட்வான்டேஜ் எதுக்காக அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கான்செப்ட் வந்துடலாம். இப்போ கிரெயினில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சிலோட்டில் வந்து நான் இப்போ ரெண்டரை போட்டேன்னு சொன்னால, இது வந்து சும்மா சிலோட்டில் வந்து நான் டச் பண்ணி எடுத்துகிட்டு வந்த அவுட்டு வெறும் அந்த பெயின் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஃபுல்லாக இருக்காது. இங்கே மட்டும் தான் நான் டச் பண்ணேன். ஸோ இந்த ஏரியாவில் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைப்பில் வந்து கிரெயின் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதிலே பேட்ச் ஒர்க் பண்ணதுக்கு இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து எப்படி கிரெயின் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் ரெண்டருக்கு மட்டும் எப்படி வந்து நம்ம கிரெயின் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி வெறும் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை. சிம்பிளாக ReGrain போட்டு ReGrain போட்டு கிரெயினை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். சோர்ஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவுட்புட்டில் இன்புட்டை வியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கிரெயின் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வியூ பண்ணிவிட்டு கிரெயின் எங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அந்த ஏரியாவில் வந்து இந்த ரீச்சரை வச்சுருங்க. கிரெயினை ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிரெயின் வந்து மேக்ஸிமம் எங்கே அதிகமாக இருக்குன்னா, டார்க்காக இருக்கிற ஏரியாவில் தான் வந்து கிரெயின் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பிரைட்டராக இருக்கிற ஏரியாவில் வந்து கிரெயின் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு சில ஷாட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹைலைட்ஸ்க்கு தனியாக கிரெயின் போடுற மாதிரி இருக்கும், ஷேடோஸ் தனியாக கிரெயின் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓவராலாக கிரெயின் போடுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ மேக்ஸிமம் நீங்கள் இங்கே எப்பயுமே கிரெயினோட சாம்பிள்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, டார்க்காக இருக்கிற ஏரியாவில் எடுத்திங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கிரெயினோட நார்மலாக பார்த்து கிரெயின் எதுவுமே விசிபிளாக இல்லை. அதுவே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரெயின் நல்லா விசிபிலிட்டி இருக்குது. இப்போ பாருங்கள், கிரெயின் இருக்குது, இங்கே கிரெயின் இல்லை. அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்போயுமே நீங்கள் மேக்ஸிமம் கிரெயின் சாம்பிள் எடுக்கும்போது டார்க்கராக ஏரியா எது அதிகமாக இருக்கும், எங்கே அதிகமாக இருக்கோ அது ஈவனாகவும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது டார்க்கராக இருக்குது, ஓகே. இப்போ இந்த மாதிரி டார்க்கராக இருக்கிற ஏரியாவில் போய்ட்டு நீங்கள் சாம்பிள்ஸ் இருக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எங்கே ஈவனாக இருக்கணும் அந்த ஏரியாவில் நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஈவனாக இருக்கா, ஓகே. இந்த ஏரியாவில் மட்டும் நான் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு டைரெக்டாக நான் போட்டோன்னாவே போதும், எனக்கு வந்துடும். பாருங்க, தெரியுதுல்ல. ஜஸ்ட்டு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்தால் அவ்வளோதான், கிரெயின் அப்ளை ஆகிடுச்சு. வேறு எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. எல்லா ஷாட்டுக்குமே இப்படி வந்துடாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஓகே. இப்போ நார்மலாக ஸ்ட்ரோக்ஸ் ரெண்டரை போகிற மாதிரி தான், அது கீழே வந்து நீங்கள் ஒரு வேளை இப்போ டீனாய்ஸ் பண்ணாத பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக டீனாய்ஸ் போட்டு கூட டீனாய்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட கிரெயின் போட்டுக்கலாம். அது இஷ்யூஸ் இல்லை. பட் கான்செப்ட் இவ்வளோ தான். நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டிங்கன்னா எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக கீழே வந்து கிரெயின் சோர்ஸை போட்டு நீங்கள் ரெண்டரை போட்டு அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்ஸ் ரெண்டரை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். 709. ஓகே. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நான் செகண்ட் ஆப்ஷன் சொன்னால, நீங்கள் பெயின் ஸ்ட்ரோக்ஸே எடுக்கலை, சிம்பிளாக எப்படி இருக்குன்னா உங்களோட அவுட்டே வந்து இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட அவுட்டு இப்படி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே இன்புட்லேயே நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படியே ஃபுல்லாக எம்டி ஸ்ட்ரோக்ஸ் இல்லாத இதே மாதிரி கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ்னு ஒரு ஆப்ஷன், அதுக்கு தனியாக ஒரு கிரெயினோட செட்டப்பே இருக்குது. ஓகே. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஆக்சுவலாக அதுக்கு தான் நான் டாபிக் ஆரம்பிச்சது. முன்னாடி சரி அந்த பெயின் ஸ்ட்ரோக்ஸும் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஓகேவா. ஏன்னா ராஜான்னு ஒருத்தர் வந்து டெய்லியுமே வந்து கேட்டுகிட்டே இருந்தார், கிரெயின் பற்றி போடுங்க ப்ரோ, கிரெயின் பற்றி போடுங்க, அந்த டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த வீடியோவே கிடையாது, அவர் கேட்டனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
டிஃப்ரென்ஸ் நோடு. இந்த டிஃப்ரென்ஸ் நோடு வந்து நம்ம எதுக்காக போகிறோன்னா, இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக பெயிண்ட் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ நமக்கு பிரச்சனையே கிடையாது. சிம்பிளாக இதில் மட்டும் நம்ம கிரெயின் அப்ளை பண்ணிட்டு எந்த கலர் கரெக்ஷன் பண்ணாலும் பண்ணிடலாம். வேறு ஏதாவது ஆப்ஷன் வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் சிம்பிளாக இதிலே பண்ணிடலாம். எந்த இஷ்யூஸும் இல்லை. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்புட்டோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து அவுட்புட்டே வந்து நீங்கள் எம்டி ஸ்ட்ரோக்கில் பண்ணல, இந்த மாதிரி உங்களோட அவுட்புட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இன்புட் மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்க, இன்புட் மேலே ஏதாவது ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் நோட நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ் நோடு எதுக்குன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்புட் இருக்குது, இது இன்புட்டு, இது வந்து நம்ம ஒர்க் பண்ண ஏரியா. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எங்கெங்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது காமிக்கும். இதில் பார்த்திங்கன்னா கெயினோட வேல்யூ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் ஒன்ஸ் போட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இல்லை 9, 8, அது உங்களோட இஷ்டம். இப்போ இந்த மாதிரி சம்திங் ஒரு நம்பர் ஆஃப் வேல்யூ போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து ஆல்ஃபா வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ஆல்ஃபா எங்கே வரும்னா, நம்ம எங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தோன்னா இங்கே மட்டும் தான் ஆல்ஃபா வரும். அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோமா, இந்த ஏரியாவில் பண்ணியிருக்கோன்னா இங்கே மட்டும் தான் நமக்கு ஆல்ஃபா வரும். ஓகே, சிம்பிளாக நீங்கள் மேட் ப்ரிவியூவில் கூட பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேட் ப்ரிவியூ வரும். அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் எங்கெங்கெல்லாம் ஆல்ஃபா வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமா. இப்போ டிஃப்ரென்ஸோட யூஸ் என்னென்னு இப்போ புரியுதில்லை. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து போகிறது எதுக்குன்னா, இன்புட்லேயும் அவுட்புட்லேயும் இருக்கிற டிஃப்ரென்ஸான ஏரியா, அதாவது நம்ம ஒர்க் பண்ண ஏரியா மட்டும் நமக்கு தனியாக ஆல்ஃபா எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த ஆல்ஃபா வச்சு நம்ம ப்ரீமல் பண்ணோம்னா ஒர்க் பண்ண ஏரியா மட்டும் வந்துடும். ஓகே, இதுதான் கான்செப்ட். இதுக்காக தான் டிஃப்ரென்ஸ் நோடு போடுறோம். பட் நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கிரைனிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் நோடு போட்டுட்டு ஆல்ஃபா எடுத்துட்டிங்கன்னா, ஆல்ஃபா எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டினைஸ் நோடு போட்டுக்கோங்க. நீங்கள் அது இல்லாத வந்து வேறு ஏதாவது நீங்கள் சீக்வன்ஸ் பெயிண்ட் பண்ண போகிறீங்க, எது பண்ண போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டினைஸ் பண்ணிவிட்டு ரெண்டரை போட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண கொண்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து டினைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற நாய்ஸ் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதில் இஷ்யூஸ்லாம் வரலாம். ஸோ நீங்கள் எப்பயுமே நீங்கள் பெயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெண்டரை போட்டுறீங்க, எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா டினைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நாய்ஸ் வந்து நம்ம இது டினைஸ் கனெக்ட் பண்ணிட்டோமா. ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் ஏரியா செட் பண்ணியாச்சு. இப்போ டினைஸ் பண்ணியாச்சு ஃபோட்டோஸில். ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம டினைஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ReGrain போட போகிறோம். ReGrain. எஸ், அதில் தான் நான் மேலேயே வந்து நான் சொல்லவே இல்லை. அது நான் அந்த ஸ்ட்ரோக்ஸுக்கு கிரெயின் போட்டேன்ல, அப்போ வந்து என்ன எதுவும் சொல்லவே இல்லை. நீங்கள் கிரெயின் போடும்போது எப்பயுமே என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரேம் ஹோல்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஃப்ரேம் ஹோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகிடுது. இப்போ எதுக்காக ஃப்ரேம் ஹோல்டுனா, இப்போ ReGrain பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் இப்போ வேறு ஏதாவது ஃப்ரேமில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ டக்குன்னு ReGrain வியூ பண்ணிட்டீங்கன்னா சாம்பிள்ஸ் வந்து அதுலேருந்து கலெக்ட் பண்ணிக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் வியூ பண்ணும்போது எந்த ஃப்ரேமில் இருக்கிறீங்களோ அந்த ஃப்ரேம்லேருந்து தான் கரண்ட் ஃப்ரேம் வந்து அதை வந்து கரண்ட் ஃப்ரேமாக எடுத்துகிட்டு சாம்பிள்ஸ் வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இந்த இன்புட்லேயே பாருங்கள். இப்போ இன்புட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இந்த இடத்துல கொஞ்சம் எடுத்துகிட்டீங்க, ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அது லாஸ்ட் ஃப்ரேம் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துடுது. ஸோ ஆப்வியஸாக இந்த ஏரியா முன்னாடி வந்துடுது. நம்ம எடுத்தது இது மட்டும் தான். பட் ஆனால் நம்ம ப்ளே பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் வருது, இல்லை வேறு ஏதாவது இன்ட்ராக்ஷன்ஸ் வரும், நிறையா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ReGrain என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற சாம்பிளையும் எடுத்துக்கும், இங்கே இருக்கிற சாம்பிளையும் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஃப்ரேம் ஹோல்டு போட்டோம்னா சிங்கிளாக ஒரே ஒரு ஃப்ரேமில் இருக்கிற சோர்ஸை மட்டும் நம்ம அதை எடுத்துகிட்டு கிரெயின்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துரும். ஓகே, ஸோ அது எந்த ஃப்ரேமுங்கிற 25 நான் சும்மா 25th ஃப்ரேமில் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இன்புட்டை வியூ பண்ணிட்டு ReGrain வந்துட்டிங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா சர்ச் பார் மாதிரி ஒன்று இருக்கும், சர்ச் ரீஜன் மாதிரி. ஸோ இதை இங்கே எங்கே ப்ளேஸ் பண்ணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ReGrain கீழே வந்து ஒரே ஒரு மெர்ஜ் நோடு. ஏன்னா இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் இருக்குது, ஆல்ஃபா மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ப்ரீமல் பண்ண போகிறோம். ப்ரீமல் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஏரியா மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ நான் எதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரென்ஸோட போட்டு கட் பண்ணி எடுக்கிறோன்னா, நம்ம வேறு எங்கேயும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய அவுட்புட்டை தவிர வேறு எங்கேயுமே ஒர்க் பண்ண ஏரியாவை தவிர வேறு எங்கேயுமே அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. இப்போது ஒரு வேளை நீங்கள் டிஃப்ரென்ஸே போடாது நீங்கள் இதுலேயே ஸ்ட்ரைட்டாக கிரெயின் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல சிங்கிள் இன்புட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஓவரால் டினைஸ் பண்ணிட்டு ஓவராலாக திரும்ப ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே டேமேஜ் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் வந்து நம்ம சிம்பிளாக நம்ம எங்கே ஒர்க் பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஆல்ஃபா எடுத்துடுறோம். ஆல்ஃபா எடுத்துகிட்டு டினைஸ் பண்ணிட்டு கிரைண்ட் போட்டுட்டு
அகைன் அப்போ ப்ரீமல் பண்ணோம்னா ஒர்க் பண்ண ஏரியா மட்டும் தனியாக வந்துடும். இதை வந்து நம்ம இன்புட் கூட மெர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒர்க் பண்ண ஏரியாலே கிரெயின் ப்ராப்பராக வந்து இன்புட்லேயே கிரெயின் ப்ராப்பராக இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்காக தான். ஓகேவா? தெரியுதா? இவ்வளோ தான் கிரெயின் அப்ளை பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம வந்து கிரெயின் செட்டப்பில் போகலாம். ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ கிரெயின் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடுறது 25ல் போட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா 25 இருக்கும்போதே வந்து அனலைஸ் கேட்குது அப்படின்னு நீங்கள் தெரியாத ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும். அதான் ஆனால் இப்போ வந்து நம்ம கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஃப்ரேம் வேர்ல்டு போட்டுக்கிறனால எந்த ஃப்ரேமில் போயிட்டு வேணாலும் அனலைஸ் கொடுத்தாலும் சேம் அதே ஃப்ரேமில் இருக்கிற சோர்ஸ் மட்டும் தான் எடுக்கும், வேறு எங்கேருந்து எடுத்துக்காது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெயினில் பார்த்தீங்கன்னா 2 விதமான கிரெயின் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீ ஸ்டாக்ஸ், அதிலே இருக்கிற கிரெயின். இன்னொன்று வந்து ப்ரீ ஸ்டாக்ஸ்ன்னு இருக்குல்ல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கும். இதிலே நிறைய சாம்பிள்ஸ் இருக்கும். நீங்கள் சாம்பிளாக எடுக்க தேவையில்ல, இதிலே நிறைய சாம்பிள்ஸ் இருக்கும். அந்த சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ப்ரீ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குல்ல. ஸோ இந்த ஃபிலிமோட கிரெயினை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேபி செட் ஆகலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து அதெல்லாம் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கிரெயினோட கிளிப்லேருந்து ஸ்கேன் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரெயினோட அமௌண்ட்டு கிரெயினோட சைஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் ஸ்பேஸ், கிரெயினோட கலர் ஸ்பேஸ் நீங்கள் என்ன கலர் ஸ்பேஸ் ரைஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீப் சினியானு இல்லை லீனியரு இல்லை ஒரு சில டைம் வந்து இப்போது எஸ்ஆர்ஜிபி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் ஸ்பேஸை செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கிரெயினும் வந்து செட் ஆகும். ஓகே, தென் வந்து அட்வான்ஸில் என்ன இருக்குன்னா இப்போ மேலே வந்து ஓவராலாக கிரெயினோட அமௌண்ட்டு கண்ட்ரோல் பண்ணல. இந்த கிரெயினோட அமௌண்ட்டு வந்து எவ்வளோ கிரெயின்ஸ் இருக்கணும். இப்போ இந்த 10 பிக்சலில் வந்து இந்த பிக்சல் வந்து ஒரு 30 கிரெயின் இருக்குன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணால் அதோட கிரெயினோட இன்டென்சிட்டி வந்து இன்னும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கிரெயினோட சைஸ்னால் இப்போ இந்த ஒரு சைஸ் இவ்வளோ தான் இருக்குது. இது இப்போ இப்படி பார்த்தா தெரியும். அதை நான் இன்க்ரீஸ் பண்ணி ஆனால் கிரெயினோட வித்து பார்த்திங்கன்னா தெரியுதா, இது ஃபுல்லாக பெருசாகும் கிரெயினோடது. இதுதான் வந்து கிரெயினோட சைஸு. இதை நம்ம செட் பண்ணுறோம். மேபி அங்கே மேலே ஒரு வேளை மேட்ச் ஆகலன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ரெட் சேனல் மட்டும் போய்ட்டு அதோட செட் பண்ணிக்கலாம். க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சேனல்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கிற ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பயே செட்டே ஆகலை. ஏதாவது இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குன்னா எங்கே இஷ்யூ வரும்னா இந்த இடத்துல இஷ்யூஸ் வரும். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஹைலைட்டு, இந்த ஏரியா ஷேடோஸ். ஸோ ஷேடோஸ்லேயும் ஹைலைட்ஸ்லேயும் ஒரே மாதிரி கிரெயின்ஸ் இருக்காது. கண்டிப்பாக கிரெயின் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொன்னோன்னா. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு நீங்கள் கிரெயின் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒன்று கிரெயினை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே கிரெயினே இருக்காது ஷேடோஸில். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும்போது என்ன பண்ணலான்னா ஷேடோஸ்க்கும், அதாவது லோ மிட்டுக்கு ஹைனா வந்து ஹைலைட்ஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் மிட் டோன்ஸ்க்கோ இல்லை ஷேடோஸ்க்கோ வந்து நீங்கள் எங்கே செட் பண்ணுமோ அங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லோ லைட் ஏரியா தான் லோ கிரெயினா என்னது லோ லைட் ஏரியா, அதுக்கு வந்து ஷேடோஸு, மிட் கிரெயினா மிட் டோன்ஸு, ஹை கிரெயினா வந்து ஹைலைட்ஸு. இதுதான். இப்போ நீங்கள் ஹைலைட்ஸில் மட்டும் கம்மி பண்ணால் ஹைலைட்ஸில் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை லோ கிரெயினில் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணால் லோவில் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஆப்ஷன். இதுலேயும் வந்து நீங்கள் கலர் ஸ்பேஸ் சூஸ் பண்ணிக்கணும். எந்த மாதிரி கலர் ஸ்பேஸோ அந்த கலர் ஸ்பேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஏதாவது கலர் ஸ்பேஸ் இருந்தால் கூட நீங்கள் அதெல்லாம் அப்படியே வெட்டலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணியே தான் ஒன்று கம்பல்சரினா இல்லை. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற பிளேட் பார்த்தீங்கன்னா REX 7 இருக்கும், REX 709 இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அதை சூஸ் பண்ணல. ஓகே, இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிரெயினோட ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அது எல்லாமே புரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ நான் டீச் பண்ணது ஓகே. நான் வேறு ஒரு ஷார்ட் எடுத்து நான் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டாக நான் கிரெயினை மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். அதில் அதை வந்து இன்னொரு என்னதுன்னா அட்வான்ஸ்டு கிரெயின் மேட்சிங். எதுக்குன்னா இந்த ஷேடோஸ் தனியாக ஹைலைட்ஸ் தனியாக எப்படி மேட்ச் பண்ணுறது, இதுதான் வந்து மேஜரான கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டையும் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.